உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக்கா அற்புதமான ஒரு பிடிஓ உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது தமிழ்ல நம்ம இந்த மாசத்துக்குள்ள முடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? அந்த அக்ரிமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சிக்கான ஒட்டுமொத்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம். அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கருதக்கூடிய பார்ட் சி, அதுக்கு இருக்கக்கூடிய மொத்த சாப்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 சாப்டர் இருக்கு. இந்த 21 சாப்டருக்கும் ஒரு 4 சாப்டரை தவிர மற்ற எல்லா சாப்டருக்கும் உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்ல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும். அதில் இருக்கிற ஒட்டுமொத்த வீடியோ உங்களுக்கு கடகடன்னு வரப்போகுது. சாப்டர் வைஸ் நம்மளுக்கு பிரிச்சிருக்கோம். அதான் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கே ஒரு பக்காவாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேக் டு வந்திருக்கோம். இந்த வீடியோட நோக்கம் இலவசமாக படிக்கிறவங்களுக்கும் தேடி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், நீங்கள் தேடிலாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். இந்த கான்செப்டில் இவ்வளோ தான் வீடியோஸ், இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிற தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 21 சாப்டர். அந்த 21 சாப்டர் சிலபஸில் என்ன இருக்கோ அழகாக கொடுத்துருக்கோம். இப்போ சாப்டர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய வினாம்பிள்ளை, இவங்கெல்லாம் சாப்டர் 1ல் வருவாங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ சாப்டர் 2 என்ன? சாப்டர் 2ல நம்ம பார்க்க போகிறதுனா மரபு கவிதைகள். யார்? கண்ணதாசன் வருவாங்க. ஸோ மிக முக்கியமாக வாணிதாசன், முடியரசன் அவங்கலாம் வருவாங்க. இதெல்லாம் சாப்டர் 2. ஸோ சாப்டர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை, நான் பிச்சமூர்த்தி அவர்கள், இதுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் இது ஒட்டு மொத்தமாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம், ஃப்ரீயாகவே. நீங்கள் ஜஸ்ட் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இதில் என்ன சார் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 சாப்டர் 2 மொத்தம் 4 சாப்டர் நம்ம ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அந்த சாப்டர் கம்ப்ளீட்லாம் நீங்கள் எப்படி சார் வீடியோ பார்க்குறதுனா ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ இந்த சாப்டர் 3க்கு வீடியோஸ் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கோடை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதாவது எது பிங்க் கலரில் இருக்கோ, உங்களுக்கு எந்த கலரில் தெரியுதில்ல, பிங்க் ஆர் ரெட், பிங்க் கலரில் ஒரு கோடு போட்டிருக்கோ அதுக்கெல்லாம் வீடியோ இருக்குன்னு அர்த்தம். சரி சார், வீடியோ எப்படி தெரிஞ்சு எடுத்துக்கிறது? ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரபு கவிதைக்கு அடுத்து இருக்கக்கூடிய புது கவிதை, நான் பிச்சமூர்த்தி அவர்கள், அப்புறம் மிக முக்கியமாக ஈரோடு தமிழன்பன் அவர்கள், இதுக்கெல்லாம் வீடியோ நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா அந்த சாப்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். இந்த சாப்டரில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லா வீடியோவும் வந்து விடும். எல்லா வீடியோவுமா? எஸ், பிச்சமூர்த்தி அவர்கள், சிசு செல்லப்பா அவர்கள், மேத்தா அவர்கள், ஈரோடு தமிழன்பன் அவர்கள், மீனாட்சி அவர்கள், சிற்பி பாலசுப்ரமணியர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், வண்ணதாசன் எனும் கல்யாணஜி அவர்கள். ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்துடும். இதில் நான் உட்காந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். ஷார்ட் நோட்ஸில் இருக்கக்கூடிய எப்படி எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருவோம். சார் சூப்பர் சார். அப்போ ஒரு கிளிக்கில் அந்த சாப்டர் ஃபுல்லாக ஃபினிஷ். சார் இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா, அதாவது பிங்க் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான ஓவரால் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துவிடும். சார் முடிஞ்சு சார் இந்த சாப்டர். சாப்டர் 4 என்ன சார்? சார் தமிழ் கடிதம், ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தி கடிதம். ஸோ இதில் காந்தி அவர்களை பற்றி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ அண்ணா அவர்கள் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம போட்டுட்டோம். அப்போ அந்த அண்ணாவோட கான்செப்ட் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நேரடியாக குடுகுடுன்னு ஓடி போய் எங்கே போயிடுவாங்க? அண்ணாவுக்கு போய்விடும். கூடிய விரைவில் காந்தி எடுத்த உடனே இந்த பிடிஎஃப்ல அதை ஆட் பண்ணிடுவாங்க. இந்த பிளேலிஸ்டில் காந்தி அவர்களை பற்றி ஆட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நிகழ்கால. ஸோ சாப்டர் 7 இருந்து கலைகள், ஓவியம், பேச்சுக்கலை, எழுத்துக்கலை, மிக முக்கியமாக கருதக்கூடிய திரைப்படக்கலை, ஒட்டு மொத்தமாக ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் குடுகுடுன்னு ஓடி போயிடும் அதோட பிடிஎஃப்ல. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இசைக்கலையிலேயே உங்களுக்கு 1 by 1 ஒன்று விடாமல் எல்லா கலைகளுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் தான் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ இசைக்கருவிகள், சிற்பக்கலைகள், சோழர்கள், பல்லவர்கள், ஓவியக்கலைகள், நாடகக்கலைகள், ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய வீடியோஸ் இதில் வந்து விடும். அப்போ 4 சாப்டர் தவிர மிச்ச எல்லா சாப்டருக்கும் வீடியோ இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இதில் ஜியு போப் அவர்களுக்கு உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் இருக்குது, வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸ் இப்போ இதில் முக்கியமான விஷயம். இப்போ சார் வீடியோலாம் கொடுத்துட்டீங்க, ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும். 300 பேமெண்ட் பண்ணணும். 300 வச்சுக்கோ, அதுக்கு மேலே எங்களால் குறைக்க முடியவில்லை. ஒட்டு மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கான ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் 300 பேமெண்ட் பண்ணால் போதும். இல்லை சார் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நாங்கள் புக்ஸில் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறோம்னா அதுவும் கிடையாது, இலவசம் தான் இது. சரிங்களா? ஸோ பிடிஎஃப் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் எதில் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா குரூப்லையும் சென்ட் பண்ணிடுறேன். சார் நான் புதுசாக படிக்கிறீங்க, சார் நான் புதுசாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்போலேருந்து தான் ஃபாலோ பண்ணுறேன்னா இது சரியான தருணம். பிடிஎஃபை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கான்செப்டாக முடிச்சுட்டே வாங்க. இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும்.
ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுலன்னா அந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் பெரியார், அண்ணா அவர்கள், முத்துராமலிங்கனார், அம்பேத்கர் அவர்கள், இது எல்லாமே முடிச்சாச்சு நம்மளுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு அம்பேத்கர் ஃபோட்டோ இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா வீடியோவும் வந்துடும். இதில் பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், முத்துராமலிங்கனார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், காமராஜர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்னு ஒட்டு மொத்தமாக இந்த சமூக சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் முடிச்சாச்சு. சரிதானே? புரியுதா இல்லையா? ஸோ இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் எல்லா குரூப்லையுமே சென்ட் பண்ணிடுறேன். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு. தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் முடிச்சாச்சு. வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் அவர்கள், முத்துலட்சுமி அம்மையார் எல்லாமே முடிச்சாச்சு. சரிங்களா? கடைசியில் இருக்கக்கூடிய உணவே மருந்து அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் சார் இந்த கலரில் இருந்தால் கம்ப்ளீட்டட் சார், 4 சாப்டர் தான் சார் மிஸ்ஸிங்க, சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம் சார், இந்த 1 வாரம் சார் டைம் கொடுங்க சார், முடிச்சிடலாம் சார் பாட்சியை. அதுக்கப்புறம் வள்ளலார் அவர்கள், ராமலிங்கர் 3 பேர், சமய புதுமை உணர்த்தியவர்கள்னா 3 நபர்கள், தாயுமானவர், ராமலிங்கடிகளார், திருவிக்க அவர்கள். ஸோ 3 நபர்கள் 3 வீடியோ. ஸோ நூலகம் பற்றிய செய்திகள் 21 சாப்டர் இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். அதாவது இதுக்கு மேலே எளிமையாக உங்களுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கவே முடியாது. ஜஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ண போகிறேன், கிளிக் பண்ணால் நேராக போய் அந்த வீடியோவில் வந்துட போகுது. புதுசாக படிக்கிறவங்க ஷார்ட் நோட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் 300 பேமெண்ட் கொடுத்து பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் பிடிஎஃப் அனுப்பும்போது மிச்ச பேலன்ஸ் இருக்குது சென்ட் பண்ணிடுவாங்க. பேட்சில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. மெட்டீரியல் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம் நல்ல முறையில். இப்போ பார்ட் சிக்கு ஒரு வீடியோ ஒன்று இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துச்சுல, அதே போல் பார்ட் ஏக்கு பார்ட் பிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள்ள 3 பிடிஎஃப் உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துருவேன். ஃப்ரீயாக படிக்கிறவங்க தாராளமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.